புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என 22 லட்சம் ரூபாயை மோசடி செய்த பெங்களூருவை சேர்ந்த 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தேடினார். அவருக்கு ஆன்லைனில் கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை முடிப்பதற்காக ஊதியமும் வழங்கப்பட்டது. அதன்பின் அந்த பெண்ணிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறப்பட்டது. இதை நம்பி அவர் பல்வேறு தவணைகளாக 22,05,000 முதலீடு செய்தார். இந்த முதலீட்டிற்காக 45 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. அந்த தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்ற பொழுது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் பெங்களூருவை சேர்ந்த சாயப்பட்டறை மணிகண்டன், அவரது நண்பர்களான ஆட்டோ டாக்ஸி ஊழியர் நவீன், கங்காதரன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் மணிகண்டன், நவீன், கங்காதரன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 செல்போன்கள், காசோலைகள், வங்கி கணக்கு புத்தகங்கள், 76,900 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். அதேபோல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களை மீண்டும் காவலில் எடுத்து விசாரித்து மீதமுள்ள பணத்தை பறிமுதல் செய்ய உள்ளனர்.